கடகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு தெளிவு கிடைக்கப்பெற்று நல்ல முடிவுகளை பெறக்கூடிய சிறப்பான அம்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவிலேயே பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள், மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றம் வரப்போகுது. குடும்பம், உறவு, வேலை, பண விஷயம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான ஒரு திருப்பம் ஏற்பட போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்லனா உங்கள் வாழ்க்கையோட திசையே மாற்றக்கூடியதாக கூட அமையலாம். கடகராசிக்காரங்க, சந்திரனை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல் வந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. உயர்வையும் வெற்றி வாய்ப்பையும் உண்டாக்க முடியும். சிவபெருமான் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை தொடர்ந்து வர தொடங்கும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். கடகராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு உயர்வை பெறணும், எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால நன்மை கிடைக்குங்க. உங்கள் சுய ஜாதக கணிப்பை பெறுவதால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பெற முடியும். அதுக்குமே ஒரு தீர்வு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க, இப்போ நல்ல ஒரு உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையை பெறுவீங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மன அமைதி, நல்ல ஒரு தெளிவு, சிந்தனையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அன்பு, காதல் இது எல்லாமே அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக பாருங்கள், ரொம்பவுமே குழப்பங்களை கடந்து வந்திருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு வித பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிற யோசனை, குழப்பம் இது எல்லாமே ரொம்பவுமே மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் தொல்லை ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சம்பாதிக்கிறதை விடவே அதிக செலவாயிருக்கும். இதுவே பெரிய ஒரு துயரத்தை கொடுத்துருக்கும். இந்த வாரம் அதுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில் தான் இந்த வாரம் உண்டாகுது. உங்கள் மனசு கொஞ்சம் லேசாகவே மாறும். பெரும்பாலும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு திருப்பு முனை மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. கடகராசி அன்பர்கள், நீங்கள் கடந்த காலத்தில் கூட வேலை செஞ்சவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை, தொல்லை இதிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற போகிறீங்க. மேலதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் மேலதிகாரிகளுக்கு பேசும் பொழுது கவனமாக பேசணும். அதே போல் நிதானம் கண்டிப்பாக தேவை. அவங்க கொடுக்குற வேலையை கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பதிலை பெறுவீங்க. தள்ளி போன ஒரு விஷயம் விரைவில் நடக்கும். சிறப்பான உயர்வு தொழில் விஷயத்தில் ஏற்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. அதுவும் உங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுபவசாலியோட ஒரு ஆறுதல், நம்பிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை இந்த வாரம் ஏற்படுத்தும். உங்கள் வேலையில் நல்ல ஒரு மாறுதல் இருக்குது. அதாவது புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்குமே இப்போ இந்த வாரம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு வேறு வேலைக்கு போகலாமா மாற்றிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் நீங்கள் மட்டும் யோசித்து இந்த விஷயத்த செய்யணுங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆனால் நல்ல ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவறவும் விடாதீங்க. வாய்ப்பு இல்லாத போது அவசர முடிவு ரொம்பவுமே பிரச்சனையை கொடுத்துரும். கவனமாக இருங்க. அதே போல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் பாருங்கள், இந்த வாரம் ஒரு நம்பிக்கையான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் பிஸ்னஸில் நிறைய தோல்விகளை சந்திச்சு வந்திருப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் கடகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய போகுது. நம்பிக்கையாக செயல்படுங்க. நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு வருவாய் ஏற்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரம் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் அமைதியாக நிதானமாக நடந்தீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெறுவீங்க. பொறுமை கடலிலும் பெறுது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அவசரப்பட்டு யாருக்கிட்டையுமே வீணா வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ செய்யாமல் இருங்க. கோபத்தை பெரும்பாலும் தவிர்த்தாலே நீங்கள் பெரும்பாலான வகையில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த வாரம் நிச்சயமாக பெறலாம்.
அதே போல் குடும்பத்தோடு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை செய்வதால் இன்னுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்த முடியும் உங்களால். குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலவுமே கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. அதனால் பண விஷயத்தில் பொறுமை, நிதானம், எச்சரிக்கை இது எல்லாமே வேணும். செலவு பண்ணும்போது கூட பார்த்து எதுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கான ஒரு அதாவது பண வரவுலாம் நல்லாயிருக்கும், ஆனால் அது கேட்டது போல் செலவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக செயல்படணும். அதே போல் யாருக்காகவும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம், இதை தவிர்த்தால் நல்லது. அதே போல் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து ஒருத்தருக்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பணம் வாங்கி தராதிங்க. நீங்களே பெரிய அளவில் முதலீடு செய்கிறதா இருந்தால் கூட எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏதாவது டாக்குமெண்ட்லாம் சைன் போடுற மாதிரியான விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கையெழுத்து போடுறது நல்லதுங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மனசு நிறைஞ்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக அமையும். அதுவும் லவ்வில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்களேன், உங்கள் பார்ட்னர்கிட்ட தேவையில்லாமல் கொஞ்சம் மனசாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்ன ஒரு விஷயமோ அதை ஓப்பனாக பேசி மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பேசி தெளிவுபடுத்திக்கோங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்க்க பாருங்கள். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்பவுமே துணையாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் பாருங்கள், அவங்களோட ஒரு ஆறுதல் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு பெரிய விஷயம், பெரிய முதலீடு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லோருக்கிட்டையும் அதை பற்றி ஆலோசனை கேட்டுட்டு சரி வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எடுத்தோமோ கௌத்தமோன்னு எதுவுமே பண்ணாதீங்க. அதனால தான் முதலே சொன்னோம், நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படணும். பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. பழைய நினைவுகள் இந்த சிங்கிளாகிறவங்களுக்கு திரும்ப வரும். அதுவே போல் பழைய விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. புது ஆரம்பத்துக்கு மனசை திறந்து வச்சுருங்க. எப்போவுமே தெளிவாக சிந்திக்கிறதுனால நன்மையை பெறலாம். உங்களுக்கு மனநிலை மற்றும் இந்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே மனசை கவனமாக பார்த்துக்கணுங்க. ரொம்பவும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு யோசனை பண்ணிக்கிட்டு மனசையும் சரி மூளையும் சரி குழப்பிக்காதீங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தூக்கம் குறைவு ஏற்படும். தூக்கமே இல்லாமல் தவிப்பது போல் இருக்கும். எமோஷனல் இந்த சென்டிமெண்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. முழுசாக உங்கள் தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்க தொடங்குறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே கொண்டு வாங்க. நெகட்டிவான விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். அதிகமாக யோசிக்காதீங்க. அதே போல் இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. நீங்கள் தினந்தோறும் இந்த யோகா தியானம் செய்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த நடைப்பயிற்சி செய்கிறது இன்னுமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது. மனசு ரொம்ப கவலையாக இருக்கும்போது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அதே போல் சரியான நேரத்துக்கு தூங்குறது, சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் வந்து உங்களோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்கும். ஹெல்த்தில் எந்த ஒரு பெரிய அளவுக்கும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால சோர்வு, இந்த உடல் வலி இது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிற அளவுக்கு நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை பெறலாம். இந்த வாரத்தில் பாருங்கள், புதன் வெள்ளி இந்த 2 கிழமைகளுமே ரொம்பவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குது. இந்த 2 நாட்களில் ஒரு நாள் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். இது மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழலை ஏற்படுத்தும். இந்த வாரம் எந்த நாள் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களோட வார்த்தைகளை கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். யாருக்கிட்டையும் கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசு பண்ணிடாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரம் செய்யுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, திங்கட்கிழமையில் பால் அல்லது அரிசி தானம் கோவில்களுக்கு தானமாக கொடுங்க. இதனால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மனசில் இருந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நீங்கி புதுமையான ஒரு உயர்வையும் புதுமையான முன்னேற்றத்தையும் புதுமையான வாழ்க்கையும் தொடரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. பயப்படாமல் நம்பிக்கையோடு நிதானமாக உங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து
செயல்படுங்க, நன்மைகளை பெறுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நினைச்சதை விட நல்லதாக நடக்கும், நல்லதாக இந்த வாரம் அமையும். உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே நாங்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்ல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பாருங்கள் சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.